தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சுதந்திர போராட்ட தியாகி அழகு முத்துக்கோன் அவர்களின் 269வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்றைக்கு எங்களது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆணையின்படி இங்கே நாங்கள் சுதந்திர போராட்ட தியாகி அழகு முத்துக்கோன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தூத்துக்குடி வடக்கு தெற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து கழக தொண்டர்களும் இங்கே வருகை தந்து மரியாதை செலுத்த வந்திருக்கின்றோம். அவர்களுடைய புகழை மென்மேலும் சிறப்பதற்கு உதவியாக முதலில் அவருக்கு எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் மாபெரும் சிலையை வடிவமைத்து கொடுத்தது எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். அழகு முத்துக்கோன் அவர்களுடைய புகழ் மேலும் சிறக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்டாலங்குளம் கிராமத்தில் அவர் பிறந்த இடமான இந்த சொந்த கிராமத்தில் இந்த மணிமண்டபத்தையும் அமைத்து தந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் என்பது அனைவருக்குமே தெரிந்தது. அழகு முத்துக்கோன் அவர்களுடைய புகழ் மேலும் மேலும் சிறக்க இன்று வரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள், புரட்சி தமிழர் மக்களின் முதல்வர் அவர்கள் எடப்பாடியார் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா காலம் தொட்டு இன்று வரையும் ஒவ்வொரு ஜெயந்தி அன்றைக்கும் இதுபோன்று கழக தோழர்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டதின் போரில் நாங்கள்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இதை போல எங்களுடைய கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர்கள் அனைவரும் எழும்பூரில் அமைந்திருக்கின்ற அந்த சிலைக்கும் இன்றைக்கு மரியாதை செலுத்தி இன்றைக்கு அவருடைய புகழ் சிறக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் ஒவ்வொரு தொண்டரும் சிறப்பிக்கும் விதமாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கே வந்து நாங்கள் மரியாதை செலுத்தியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, கூட்டுக்கலவாணி என்று விஜய் தன்னுடைய கருத்தை பதிவு. இதை பற்றி உங்கள் கருத்து? கூட்டுக்களவாணி, தீய சக்தி எல்லாமே அவர்தான். விஜய் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர். அவர் என்ன அடிப்படையில் அவர் இந்த கட்சியை ஆரம்பித்தார்? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெளிநாட்டிலேருந்து கார் வாங்கிட்டு வந்தார். அந்த கார் வாங்கிட்டு வந்தால் யாருமே சாதாரணமாக கார் வாங்கிட்டு வந்தால் இல்லை விலை உயர்ந்த பொருள் கொண்டு வந்தால் இந்திய அரசாங்கம் வரி போடுறது இயற்கை. இதை இந்த ஒரு அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய வரியை கூட கோர்ட்டுக்கு தான் போனார், நான் செலுத்த மாட்டேன்னு சொல்லி. இப்போ யார் தீய சக்தி, யார் நாட்டு மேலே அக்கறை உள்ளவர், எந்த பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது யார்? அவர் தீய சக்தியா? இந்த நாட்டுக்கு தீய சக்தின்னு எடுத்துக்கிட்டால் அவர் தான் தீய சக்தி. அந்த அரசாங்கத்துக்கு வருமானத்தை கெடுக்கிறவர் தானே விஜய். இன்னும் சொல்ல போயாச்சுனாக்கி ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகுது, 250 கோடி வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. 250 கோடி வருமானம்னா பிளாக்கில் எவ்வளோக்கு டிக்கெட் விற்காங்க? 100 ரூபா டிக்கெட்டை 1000 2000 விற்கிறது யார்? அந்த சம்பளம் தானே அவருக்கு. அப்போ யார் அந்த பணத்தை வாங்குறது? 250 கோடியை விட்டுட்டு நான் அந்த அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அரசியலுக்கு வந்தால் 20,000 கோடி அடிச்சிடலான்னு வந்திருக்காரே தவிர வேற எதுவும் இல்லை. ஊழல் இல்லை ஏன் ஆட்சியில்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தெருவாக பிச்சை எடுத்த மாதிரி அலைகிறாங்க. இன்னைக்கு அந்த கான்ட்ராக்டில் எங்களுக்கு இடம் கிடைக்காதா, இந்த கான்ட்ராக்டில் எங்களுக்கு இடம் கிடைக்காதா அப்படின்னு யார் அலைகிறாங்க? ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இன்னைக்கு அலைகிறாங்க. போன ஆட்சியில் வச்ச டெண்டரை எதுக்கு ரத்து பண்ணுறாங்க? அதை ரத்து பண்ணால் தான் அந்த கான்ட்ராக்டுக்காரன் அடுத்தாக்கில் இவங்களை வந்து பார்ப்பான். எதுக்கு தான் இன்னைக்கு டெண்டரை ரத்து பண்ணுறாங்களே தவிர, இல்லைன்னா நீ ஒன்று போல் நடந்தது அப்படியே நடக்க விட்டுற வேண்டியதானே. இன்னைக்கு எங்கள் சிறுவண்ட எம்எல்ஏ எடுத்துக்கிடுங்க, 100 பேர்கள் வாணிபகலத்தில் போய் டயரை போய் பார்த்துருக்காரு. எதுக்கு பார்த்துருக்காரு? அங்கே போய் அந்த கான்ட்ராக்டுக்காரன் எவனையும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவன்கிட்ட காசு வாங்குறதுக்கு அதுக்கு தான் போய் நிற்காரு. இன்னைக்கு மணல் வந்து எடப்பாடியார் வந்து குடிமராமத்து வேலை பண்ணார். எல்லாருமே விவசாயிகள் இலவசமாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டார். எல்லா குளத்துலையும் மண் அள்ளினாங்க.
அந்த குடிமராமத்து நாயகங்கிற பட்டமே வந்துட்டு அவருக்கு. தண்ணியெல்லாம் நிறைய கொட்டுச்சு. இப்போ அதே இதை சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. விஜய் என்ன சொல்கிறாரு? முதலமைச்சர், நாங்கள் ஊழல் கரைபடியாத ஆட்சிங்காரு. இங்கே குளத்துலையோ எதுலையோ வண்டல் மண் எடுத்தால் அந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏக்கு 300 ரூபா கொடுக்கணும். இதான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. வேற என்ன? எங்கே ஊழல் நடந்துட்டு? எந்த இடத்துல ஊழல் நிற்கல? ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நிற்கலையா? தாலுகா ஆஃபீஸில் நிற்கலையா? எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு நிருபர்களுக்கெல்லாம் தெரியும். இது அவர் சொல்லிக்கிட்டே முதலமைச்சர் ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் தீய சக்தியை ஆட்சி பண்ணுறது யாரு? என்ன காமராஜர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சியாக நடக்கு? தியாகிகள்லாம் ஆட்சி பண்ணாங்க. இவர் தன் மேலே ஊழல் வச்சுக்கிட்டு ஒரு தனி மனித ஒழுக்கமும் வேணும், அதுவும் இல்லை. பிறகு என்ன தீய சக்தி? யார் தீய சக்தி, யார் நல்ல சக்தி சொல்லுங்க? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான். கடந்த காலங்களில் ஊழல்கள் கிடைத்தவர்கள் மக்கள் அடித்து வரைக்கிறார். இது நிரந்தரமாக மக்கள் அடித்து விடப்படுவார்கள் என்று விஜய் கருத்து தெரிவித்தது. இதை பற்றி உங்க கருத்து? நிரந்தரமாலாம் எடுக்கல. அவரே பயந்து போய் 2 தொகுதியில தான் நின்னாரு. ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் 108 இடத்துல தான் ஜெயித்திருக்காரு. அப்போ தோல்வி எத்தனை இடத்துல? 234 இடத்துல போட்டு தோல்வி எத்தனை? தமிழ்நாட்டு மக்கள் பூரா அவரை ஒன்றும் ஆதரிச்சாங்களா? இல்லை ஒன்றும் ஆதரிச்சாங்களான்னு கேட்குறேன். ஆதரிக்கல. 3ல் ஒரு பாகம் தான் அவரை ஆதரிச்சிருக்காங்க. பிறகு எப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவரை ஆதரிச்சிட்டாங்க? மக்கள் பூரா இனி ஆதரிச்சிட்டாங்கன்னாக்கி அது என்ன அர்த்தம்னு? 107 பேரை 108 பேரை இது பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வீடா, ஒவ்வொரு தலைவர் வீடா இனி ஆதரிங்க. ஸ்டாலின் வீட்டுக்கும் போதான் தூர சக்தி தீய சக்தின்னு சொல்றாரு. எலெக்ஷன் முன்னாலே சொன்னார். ஸ்டாலின் வீட்டுக்கு எதுக்கு போனார்? எதுக்கு போனார்? தூய சக்தி ஆட்சி அமைஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதனால நீ இன்னும் வாய்க்கு வந்தபடி பேசினாக்கி அதெல்லாம் அரசியல் நாகரிகம் கிடையாது. ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சு பேசல அவர். மக்கள் சந்திப்புல முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன கேட்டாங்க? புரட்சி தலைவரோட விஜய் இருக்காரு, அவர் இந்தியா உற்று நோக்கி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவருக்கு மட்டும் தெரியும். அவருக்கு மட்டும் அப்படி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அதிமுக ஆட்சியில் அங்கே போய் சேர்ந்துருக்கிறது யார் சேர்ந்துருக்கா? எந்த தொண்டர் பூரா வந்திருக்காங்க. அங்கே அதிமுக ஆட்சியில் மூடையாக பணத்தை கொட்டிட்டு போனவங்க தான் இன்றைக்கி அங்கே போய் சேர்ந்த 2 விஜயபாஸ்கர். அதுக்கு மேலே எல்லாருமே போனால் மூடையாக கெட்டினவன் தான் போயிருக்கானே தவிர எந்த தொண்டனும் அதிமுக தொண்டன் ஒருத்தனும் போகல. அது பின்னால் தான் தெரியும். அதாவது தமிழ்நாட்டை 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த 2 திராவிட கட்சிகளை தூக்கி எறிஞ்சார் தனி மனிதன் என்று ஒரு விஜய். என்ன தோக்குது, என்ன காரணம் நினைக்கிறேன்? காரணங்கிறது இருக்கட்டும். அவர் முழு வெற்றி அடைஞ்சிருக்காரா? ஒவ்வொரு கட்சியிலையும் போய் பிச்சை எடுத்து தான் அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. பிச்சை அவர் தனி மனிதன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 77 ஆட்சி பிடிச்சாரு. 130 இடம் தனியாக பிடிச்சாரு. கலைச்சாங்க 80ல். அதுக்கு பிறகு தனி மெஜாரிட்டி தான். எம்ஜிஆரோட மிஞ்சிட்டாரா தலைவர்? எதுல மிஞ்சிட்டாரு? எதுலையும் மிஞ்சி போகல. அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் வந்த பிறகு தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. இதற்கப்புறம் மாற்றங்கள் ஏற்படுமா? வேற புதிய கட்சிகள் கூட்டணி சேர வாய்ப்பு உள்ளதா? தொடர் தோல்வி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி இழந்திருக்காரு தோல்வியில். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தோல்வி இழந்திருக்காரு. மீண்டும் வந்திருக்கு அதிமுக. அதிமுகங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்கள் அப்படியே இருக்காங்க. புரட்சி தலைவி அம்மாவோட தொண்டர்கள் அப்படியே இருக்காங்க. இன்னைக்கு வந்தவங்க பூரா எடப்பாடியோட நான் பெரியவன் அப்படின்னு சொல்றவங்க பூரா வெளியே போயிருக்காங்க. இன்னைக்கு பொதுச் செயலாளருங்கிற தகுதி இப்ப பிரிஞ்சு போயிருக்கிறவங்க யாருக்கும் இருக்கா? அது எடப்பாடியாருக்கு மட்டும்தான் இருக்கு. இதை ஈக்குவல் தலைவர் அம்மா இருக்கும்போது எல்லாம் ஈக்குவல் தலைவராக இருந்தாங்க. இப்போ அதில் எடப்பாடியார் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராகவும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மக்களின் முதல்வராகவும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இந்த தமிழ்நாட்டு மத்தியில் இருக்காரு. இதை பறிக்கிறதுக்கு பொதுச் செயலாளரை பறிக்கணும், அடுத்த நான் தான் முதலமைச்சராக ஆகணும்னு சொல்லி இந்த விஜயபாஸ்கர் போன்றவர்களெல்லாம் திட்டம் போட்டு இன்னைக்கு கட்சியை உடைச்சிட்டு போறாங்களே தவிர வேற எதுவுமே கிடையாது. அதாவது மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி,
அதாவது நாங்கள் வந்து திட்டம் போட்டு ஒன்றா போகலை. ஏரலில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஏரல் ஒரு 60-70 ஆண்டு காலமாக குத்தகை விடப்படுகிற ஒரு வாரச்சந்தை, திங்கட்கிழமை தோறும் நடக்கின்ற ஒரு வாரச்சந்தை. அந்த வாரச்சந்தையில் போய் அந்த குத்தகைக்கு எடுத்தவங்க கிட்ட எனக்கு பங்கு வேணும்னு கேட்காது. சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு பங்கு வேணும்னு கேட்காது. அவங்க நாங்களே 7-8 பேர் போட்டு நிறைய ரூபா பேரூராட்சி பணத்தை கட்டி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களால் தர முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஒரு ஆய்வு பண்ண போகிறேங்கிறதுல போய் அதை பண்ணாதா இதை பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் எம்எல்ஏங்கிற ஒரு திமிரில், அந்த விஜய் திமிரா பேசுகிறாருல அந்த மாதிரி ஒரு திமிரு மாதிரி அடைச்சிருவேன்னு சொல்லிட்டு வாரச்சந்தை மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பேரூராட்சி நிர்வாக அதிகாரி வந்து போர்டு வச்சிருக்காரு. 70 ஆண்டு காலத்தை நடந்துகிட்டு இருக்கிறத மூடுவேன்னு சொன்ன உடனே என்ன நடக்குது? எல்லா பொதுமக்கள் வியாபாரிகள்லாம் கொதிச்சு எழுந்து எங்கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ நாங்களும் அன்னைக்கு திங்கட்கிழமைங்கிற சந்தை நாளுன்னு நாங்களும் போகிறோம். திமுகவுலையும் வராங்க, பிஜேபியிலையும் வராங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த கண்டனத்தை ஈவோட்டையும் பஞ்சாயத்து ஆஃபீஸில் சொல்லி உடனே அந்த போர்டெல்லாம் அப்புறப்படுத்திட்டு உடனே அந்த இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த சந்தையை திறக்கிறதுக்கு உண்டான வழியை பண்ணுறோம். இதுதான் அங்கே நடந்துச்சு. வேற என்ன சொல்லணும் சொல்லுங்க. அது எடப்பாடியார் அவர்கள் நல்ல நேரத்தில் நல்ல ஆளாக தேர்ந்தெடுத்து அழகாக போடுவாங்க.